எந்த வியர்வைக்கும் வெற்றி ஒரு நாள் வேர் வைக்கும். இது உங்கள் சிவதனி அகாடமி. இப்போ நம்ம இந்த வீடியோவில் 6th இருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடிய சமச்சீர் புத்தகம் ஓல்டு புக்கில் இருக்கக்கூடிய பிரித்தெழுதுக கிட்டத்தட்ட 900 இருக்கு. அத்தனையுமே இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலுக்கு புதுசாக வந்துருக்குன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்முடைய சேனலில் 6th இருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடிய நியூ புக்ஸ் இருக்கக்கூடிய பிரித்தெழுதுக நம்ம கொடுத்துட்டோம். இப்போ தொடர்ச்சியாக ரிவிஷனுக்கு இதை நீங்கள் அப்படியே பார்த்துட்டு போனீங்கன்னா போதும். நீங்கள் ஸ்கூல் புக்கில் தேடி தேடிலாம் படிக்க தேவையில்லை. அன்பகத்தில்லா, அன்பு கூட்டல் அகத்து கூட்டல் இல்லா, வன்பார் கண், வன்பால் கூட்டல் கண், தமக்குரியர், தமக்கு கூட்டல் உரியர், அன்பீனும், அன்பு கூட்டல் ஈனும். அப்படியே நம்ம விதிகள்லாம் பார்த்து ரொம்ப நேரம் அப்படியே அதை அப்படியே ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருப்போங்க. ஏன்னா ஸ்கூல் புக்கில் இருக்கிறத அப்படியே கொடுக்குறாங்க. விதிகள் வச்சு நம்ம கடைசி நேரத்தில் வேணா கூட ஒரு சில தகவல்கள் கொடுப்போம். இப்போதைக்கு கொடுத்துருக்கிறத அப்படியே பார்த்துட்டு போங்க. ரிவிஷன் மாதிரி ஹெட்செட் மாட்டிட்டு அப்படியே நீங்கள் கேட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா 900 ஒரே இடத்துல கொடுத்துருக்குறோம். எல்லாமே நீங்கள் ஸ்கூல் புக்கில் தேட தேவையில்லை. பார்த்துக்கோங்க. நிழல் அருமை, நிழல் கூட்டல் அருமை, ஓலை சுவடி, ஓலை கூட்டல் சுவடி, தமிழ் பணி, தமிழ் கூட்டல் பணி, குறிஞ்சி பாட்டு, குறிஞ்சி கூட்டல் பாட்டு, எழுத்தாணி, எழுத்து கூட்டல் ஆணி. ஏதாவது பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக ரெண்டுமே ஒன்று தான். உங்களுக்கு பிரித்து கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம சேர்த்து எழுதணும், சேர்த்து கொடுத்துருந்தாங்கன்னா பிரித்து எழுதணும், அவ்வளவுதான். சரியா? 10 கூட்டல் பாட்டு, 10 பாட்டு, தமக்குரியர், தமக்கு கூட்டல் உரியர். இதெல்லாம் டிஎன்பிஎஸ்ல கேட்ட கொஸ்டின். அடுத்து பாருங்க, வழக்கென்ப, வழக்கு கூட்டல் என்ப, புறத்துறுப்பு, புறத்து கூட்டல் உறுப்பு, தரமில்லை, தரம் கூட்டல் இல்லை, பருப்புணவு, பருப்பு கூட்டல் உணவு, கரும்பு கூட்டல் எங்கே, கரும்பெங்கே, அவன் கூட்டல் அழுதான், அவன் அழுதான், திருவருட்பா, திரு கூட்டல் அருள் கூட்டல் பா. அப்படிதான் பிரிக்கணும். திருவருட்பா எப்படி பிரிக்கணும்? திரு கூட்டல் அருள் கூட்டல் பா. அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கக்கூடியது எல்லாமே நம்ம சேனலில் கொடுக்கக்கூடிய தமிழ் வீடியோஸ் வரக்கூடிய எல்லாமே சிவதன்யாவின் தும்பை தமிழ் படிச்சக்கூடிய ஒரு புத்தகமே நம்ம வெளியிட்டிருக்கிறோம். தேவைப்படக்கூடியவங்க இந்த ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய 9626129474 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. தமிழ்நாட்டில் எங்க இருந்தாலும் அதிகபட்சம் 3 நாள்ல கிடைக்கிற விதமா புத்தகம் அனுப்பி வச்சிருவோம். பாருங்க, என்பிலதனை, என்பு கூட்டல் இலதனை. அப்படின்னா என்புனா என்ன தெரியுமா? எலும்பு. திருவருட்பா, திரு கூட்டல் அருள் கூட்டல் பா. நாய்க்கால், இதெல்லாம் டிஎன்பிஎஸ்ல கேட்ட கேள்வி. நாய்க்கால், நாய் கூட்டல் கால். அதே மாதிரி இந்த நன்கணியர் அப்படின்ற கொஸ்டின் இந்த 2012 to 2020 வரைக்கும் நடந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்ல அடிக்கடி கேட்ட கொஸ்டின் தான் இந்த நன்கணியர். இது எங்க இருக்கு? ஓல்டு புக்ல 6th ஸ்டாண்டர்ட்ல நாலடியார்ன்ற தலைப்புல இருக்கு. நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கணியல் ஆயினும் ஈக்கால் துணையும் உதவாதார் நட்பெண்ணாம் செய்தானும் சென்று குழல் விளைக்கும் வாய்க்கால் அணையார் தொடர்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாலடியார் பாடல தான் இந்த நன்கணியர் இருக்கு. நன்கணியர் எப்படி பிரிக்கணும்? நன்கு கூட்டல் அணியர், நட்பெல்லாம், நட்பு கூட்டல் எல்லாம், வேறில்லை, வேறு கூட்டல் இல்லை, தொழில் அனைத்தும், தொழில் கூட்டல் அனைத்தும், இரண்டொழிய, இரண்டு கூட்டல் ஒழிய, மனம் கூட்டல் உண்டு, மனம் உண்டு, சிலர் கூட்டல் அழுவார், சிலர் அழுவார், புகழ் கூட்டல் இழந்தேன், புகழ் இழந்தேன், தமிழ் அழகு, தமிழ் அழகு, தமிழ் கூட்டல் அழகு, மலரடி, மலர் கூட்டல் அடி, தேன் அருவி, தேன் கூட்டல் அருவி, பாடலை கூட்டல் சொன்னேன், பாடலை சொன்னேன், கடவுளை கூட்டல் கண்டேன், கடவுளை கண்டேன், பழத்தை கூட்டல் தின்றேன், பழத்தை தின்றேன், கண்ணனுக்கு கூட்டல் கொடுத்தேன், கண்ணனுக்கு கொடுத்தேன், மதுரைக்கு கூட்டல் செல்வோம், மதுரைக்கு செல்வோம், ஆற்றுணா, ஆற்றுணா அப்படின்னு அர்த்தம்? ஆற்றுணா வேண்டுவது இல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆற்றுணா வேண்டுவது இல், கற்றவனுக்கு கட்டுச்சோறு தேவையில்லை. அதான் அந்த பழமொழியினுடைய அர்த்தம். அப்ப ஆற்றுணா என்பதை எப்படி பிரிக்கணும்? ஆறு கூட்டல் உணா, ஆறு என்பது வழி, வழி வே அப்படின்னு அர்த்தம். சரியா? அடுத்து நாற்றிசை, 4 கூட்டல் திசை. அடுத்து பாருங்க, அறிவுடையார், அறிவு கூட்டல் உடையார், அக்துடையார், அக்து கூட்டல் உடையார், யாதனின், யாது கூட்டல் எனின், பொய்யாதொழுகின், பொய்யாது கூட்டல் ஒழுகின், புறந்தூய்மை, புறம் கூட்டல் தூய்மை, தன் கூட்டல் நெஞ்சு, தன்னெஞ்சு, புகழ் கூட்டல் இல்லை, புகழ் இல்லை, மக்கட்கெல்லாம், மக்கட்கு கூட்டல் எல்லாம், பிணியின்மை, பிணி கூட்டல் இன்மை, பிணி என்பது நோய்,
அடுத்து பாருங்க குலனுடைமை, குலன் கூட்டல் உடைமை. நான்மணி மாலை, 4 கூட்டல் மணி கூட்டல் மாலை அப்படிதான் பிரிக்கணும். நான்மணி மாலை எப்படி பிரிக்கணும்? 4 கூட்டல் மணி கூட்டல் மாலை. அறிவுண்டாம், அறிவு கூட்டல் உண்டாம். அணிவதல்லவோ, அணிவதால் அல்லவோ அப்படின்னா எப்படி பிரிக்கணும்? அணிவதால் கூட்டல் அல்லவோ. செவ்விதழ், செம்மை கூட்டல் இதழ், செவ்விதழ். அடுத்து பாருங்க விலையில்லா, விலை கூட்டல் இல்லா அப்படின்னு பிரிக்கணும். விலையில்லா என்பதை எப்படி பிரிக்கணும்? விலை கூட்டல் இல்லா. தரமான முறையில நீங்க எங்கேயுமே தேட தேவையில்லை, அத்தனையுமே எடுத்து உங்களுடைய கைகளில் மொபைல்ல கொடுத்தாச்சு. அப்படியே நீங்க ரிவிஷன் பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். நீங்க நாளைக்கு எக்ஸாம் எழுத போறீங்கன்னா இன்னைக்கு உட்கார்ந்து கூட ஏற்கனவே ஒரு 2 வீடியோ கொடுத்துருக்கிறோம். இந்த ஒரு வீடியோ பார்த்துட்டு போனீங்கன்னா குறைஞ்சது 3-4 கேள்வி இந்த பிரித்தெழுதுக வந்துடும். இதை மட்டும் நீங்க பார்த்தீங்கன்னாலே போதும். புத்தகமா வேணும் அப்படின்றவங்க புத்தகமா வாங்கிக்கோங்க. அடுத்து பாருங்க சேமம் உர, சேமம் கூட்டல் உர. உடற்குண்டாம், உடற்கு கூட்டல் உண்டாம். நேர் இங்கே, நேர் கூட்டல் இங்கே. தேசமெல்லாம், தேசம் கூட்டல் எல்லாம். பருவப்பெண், பருவம் கூட்டல் பெண். நெற்கதிர், நெல் கூட்டல் கதிர். நிலவும் உண்டோ, நிலவும் கூட்டல் உண்டோ. மண்ணும் உண்டோ, மண்ணுண்டோ, மண் கூட்டல் உண்டோ. நின்னடி, நின் கூட்டல் அடி. வெண்முகில், வெண்மை கூட்டல் முகில். செங்கல், செம்மை கூட்டல் கல். கசடர, கசடு கூட்டல் அற. எழுத்தென்ப, எழுத்து கூட்டல் என்ப. மணற்கேணி, மணல் கூட்டல் கேணி. கற்று அறிந்தார், கற்று கூட்டல் அறிந்தார், கற்றறிந்தார். எண்ணென்ப, எண் கூட்டல் என்ப, எண்ணென்ப. எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு திருவள்ளுவர் சொல்றார். அப்ப எண் கூட்டல் என்ப, எண்ணென்ப. கண் கூட்டல் உடையார், கண்ணுடையார். பசும்பொற்சுடர், இது எப்படி பிரிக்கணும்? பசுமை கூட்டல் பொன் கூட்டல் சுடர். பசும்பொற்சுடர் எப்படி பிரிக்கணும்? பசுமை கூட்டல் பொன் கூட்டல் சுடர் அப்படின்னு பிரிக்கணும். அடுத்து பாருங்க கண் நிறைந்த, கண் கூட்டல் நிறைந்த. என் கூட்டல் உள்ளம், என் உள்ளம். பெருமை கூட்டல் அறிவு, பேரறிவு. பேரறிவு எப்படி பிரிக்கணும்? பெருமை கூட்டல் அறிவு. செயற்கரிய, செயற்கு கூட்டல் அறிய. பொருட்டன்று, பொருட்டு கூட்டல் அன்று. நட்பன்று, நட்பு கூட்டல் அன்று. ஆறுயித்து, ஆறு கூட்டல் உயித்து. செந்தமிழ் பல இடத்துல வந்திருக்கும். செம்மை கூட்டல் தமிழ். 12 விதிப்படி மை விகுதி கட்டு அப்படின்னு வரும். அடுத்து பேச்சுக்கலை, பேச்சு கூட்டல் கலை. அடுத்தது புத்துயிர் ஊட்டி, இது அடிக்கடி கேட்ட கொஸ்டின். புதுமை கூட்டல் உயிர் கூட்டல் ஊட்டி, புத்துயிர் ஊட்டி. இது ஒரு நல்ல கொஸ்டின், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து சதுர் அகராதி, சதுர் கூட்டல் அகராதி. இதுல உங்களுக்கு ஒரு கொஸ்டின், நீங்க எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க. சதுர் அகராதி இதுதான் தமிழ் தோன்றிய முதல் அகராதின்னு சொல்றாங்க. இதை இயற்றியவர் யார் அப்படின்றத டிஸ்கிரிப்ஷன்ல கமெண்ட்ல சொல்லுங்க. சதுர் அகராதியினுடைய அந்த ஆசிரியர் நான் இடையில சொல்றேன், நீங்க பார்த்துக்கோங்க. அடுத்தது புகழ் கூட்டல் ஆரம், புகழாரம். அடுத்தது நம் கூட்டல் தமிழ், நந்தமிழ். பெருமை கூட்டல் இன்பம், பேரின்பம். அடுத்தது நன்மை கூட்டல் நூல், நன்னூல். இந்த நன்னூலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா பவணந்தி முனிவர். இந்த பவணந்தி முனிவர் தான் ஓரெழுத்து ஒரு மொழி 42 சொல்லியிருக்கிறாரு. அடுத்து பாருங்க பிணி இன்றி, பிணி கூட்டல் இன்றி. அவை அஞ்சான், அவை கூட்டல் அஞ்சான். மாண்புடையார், மாண்பு கூட்டல் உடையார். மயரிகள் கூட்டல் அல்லராய், மயரிகள் அல்லராய். சரியா? அடுத்து பாருங்க மண் கூட்டல் உயிர், மண்ணுயிர் அப்படின்னா நிலைத்தன்மை பெற்ற உயிர் அப்படின்னு அர்த்தம். இந்த மண்ணுயிர் வந்துச்சுன்னா. அடுத்து பாருங்க மலர் கூட்டல் தலை, மலர்தலை. வேண்டியதில்லை அப்படின்னா அர்த்தம் வேண்டியது கூட்டல் இல்லை, வேண்டியதில்லை. அடுத்து பாருங்க புகழ் எனக்கு, புகழ் கூட்டல் எனக்கு. குவை எனக்கு, குவை கூட்டல் எனக்கு. தமிழ் பசி, தமிழ் கூட்டல் பசி, அதான் தமிழ் பசி. சரியா? சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க. தொடர்ச்சியா ரிவிஷனுக்கு ஃபுல்லா வீடியோஸ் கொடுக்க இருக்கிறோம். ஜெனரல் ஸ்டடீஸ்லேயுமே வீடியோ வரும். இடையில கொஞ்சம் உடல்நல குறைபாடுனால வீடியோஸ் கொடுக்க முடியல, வெயிட் பண்ணுங்க. அதே மாதிரி தமிழ் புக் ரீஸ்டாக் வந்துருச்சு. ஃபுல்லாகவே நம்ம ஏற்கனவே ஸ்டாக் அவுட் ஆயிடுச்சு, இப்போ ரீஸ்டாக் வந்துருச்சு. தேவைப்படக்கூடியவங்க தும்பை தமிழ் புத்தகம் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். அடுத்து பாருங்க 96, 90 கூட்டல் 6, 96. பனையளவு, பனை கூட்டல் அளவு. திணையளவு, திணை கூட்டல் அளவு. ஈரிருவர், 2 கூட்டல் இருவர் தான் ஈரிருவர். மாசிலா என்பதை எப்படி பிரிக்கணும்? மாசு கூட்டல் இலா. பைங்குவளை, பசுமை கூட்டல் குவளை, பைங்குவளை. செந்தாமரை எப்படி பிரிக்கணும்? செம்மை கூட்டல் தாமரை, செந்தாமரை. சுயம் கூட்டல் வரம்,
சுயவரம். மாசு கூட்டல் இலா மாசிலா. கோடு கூட்டல் இடறி கோடிடறி. அருள் கூட்டல் என்றான் அருள் என்றான். 20 அதாவது 20 ஆண்டு எப்படி பிரிக்கணும்? 20 கூட்டல் ஆண்டு. மின்னணுவியல், மின் கூட்டல் அணு கூட்டல் இயல் அப்படின்னு பிரிக்கலாம். அதான் கரெக்ட். சரியா? அப்படி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உள்ளங்கை, உள்ளங்கை எப்படி பிரிக்கணும்? உள் கூட்டல் அம் கூட்டல் கை அப்படின்னு பிரிக்கணும். உள்ளங்கை உள் கூட்டல் அம் கூட்டல் கை. அடுத்து மேம்பாடு அடைய எப்படி பிரிக்கணும்? மேம்பாடு கூட்டல் அடைய. மின்னஞ்சல், மின் கூட்டல் அஞ்சல் மின்னஞ்சல். நுண்ணறிவு, நுண் கூட்டல் அறிவு நுண்ணறிவு. இணையதளம், இணையம் கூட்டல் தளம் இணையதளம். சிற்றூர், சிறுமை கூட்டல் ஊர் சிற்றூர். பல்கலைக்கழகம், அதாவது பல்கலை கூட்டல் கழகம் அப்படின்னு பிரிக்கணும். அடுத்தது தொலை தொடர்பு, தொலை கூட்டல் தொடர்பு. கம்பி சுருள், கம்பி கூட்டல் சுருள் கம்பி சுருள். குவியும் என்று, குவியும் கூட்டல் என்று குவியும் என்று. வான் கூட்டல் உரு வானுரு. பழம் கூட்டல் தான் பழம்தான். ரொம்ப ஃபாஸ்டா போறேன் நினைக்கிறேன், கொஞ்சம் பொறுமையா கூட சொல்றேன். பழம் கூட்டல் தான் பழம்தான். செங்கதிரவன், செம்மை கூட்டல் கதிரவன் செங்கதிரவன். தாய்மை அன்பு, தாய்மை கூட்டல் அன்பு தாய்மை அன்பு. பாரத தாய், பாரதம் கூட்டல் தாய் பாரத தாய். சேய்மையுற்ற, சேய்மை கூட்டல் உற்ற சேய்மையுற்ற. 5000, 5 கூட்டல் 1000 தான் 5000. 5000 எப்படி பிரிக்கணும்? 5 கூட்டல் 1000 5000. அடுத்தது வேடம் அணிந்து, வேடம் கூட்டல் அணிந்து. அடுத்து பாருங்க, சிறையில், சிறையில் கூட்டல் அடைத்த சிறையில் அடைத்த. தென்னாடு, தெற்கு கூட்டல் நாடு தென்னாடு. விடுதலை, விடுதலை கூட்டல் உணர்வு விடுதலை உணர்வு. அறம் கூட்டல் போராட்டம் அறப்போராட்டம். தொழிற்பயிற்சி எப்படி பிரிக்கணும்? தொழில் கூட்டல் பயிற்சி தொழில் பயிற்சி. மெய்ஞானம் எப்படி பிரிக்கணும்? மெய் கூட்டல் ஞானம் மெய்ஞானம். உடம்பார் அப்படின்னு எப்படி பிரிக்கணும்? உடம்பு கூட்டல் ஆர் உடம்பார் அப்படின்னு பிரிக்கணும். ஒன்றுற, ஒன்று கூட்டல் உற. கோலமிட்டு, கோலம் கூட்டல் இட்டு கோலமிட்டு. கதை அழகு, கதை அழகு எப்படி பிரிக்கணும்? கதை கூட்டல் அழகு கதை அழகு. அடுத்தது ஏட்டிலக்கியம், ஏடு கூட்டல் இலக்கியம் ஏட்டிலக்கியம். நாடக கலை, நாடகம் கூட்டல் கலை. நாடகத்தை எப்படி தெரியுமா பிரிக்கணும்? நாடு கூட்டல் அகம் நாடகம். அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க 142 வரைக்கும் 140 பார்த்துட்டோம். 142 நூற்றாண்டு. நூற்றாண்டு என்பதை எப்படி பிரிக்கணும்? 100 கூட்டல் ஆண்டு நூற்றாண்டு. தேசிய பாடல், தேசியம் கூட்டல் பாடல் தேசிய பாடல். நாடகம், இப்பதான் சொன்னோம் இல்லையா? நாடு கூட்டல் அகம் நாடகம். தமிழ் கூட்டல் பண்பு தமிழ் பண்பு. பேராசிரியர் எப்படி பிரிக்கணும்? பெருமை கூட்டல் ஆசிரியர். எட்டுத்தொகை, எட்டு கூட்டல் தொகை எட்டுத்தொகை. சிறப்பு கூட்டல் இடம் சிறப்பிடம். நிழல் கூட்டல் பாவை நிழற்பாவை. நடிப்பு கூட்டல் கலை நடிப்பு கலை. சண்பக காடு எப்படி சார் பிரிக்கணும்? சண்பகம் கூட்டல் காடு சண்பக காடு. போதவிழ், இது டிஎன்பிஎஸ்சில ப்ரீவியஸ் கேட்ட கொஸ்டின். போதவிழ், போது கூட்டல் அவிழ் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பாருங்க, வனந்தொரும், வனம் கூட்டல் தொரும் வனந்தொரும். உயிரென, உயிர் கூட்டல் என. அருந்திரல், அருமை கூட்டல் திரள், இது நல்ல கொஸ்டின். அருமை கூட்டல் திரள் அருந்திரல். ஒற்றைக்கால், ஒற்றை கூட்டல் கால் ஒற்றைக்கால். காட்டுயிரிகள், காடு கூட்டல் உயிரிகள் காட்டுயிரிகள். சிற்றாறு, சிறுமை கூட்டல் ஆறு சிற்றாறு. புகலிடம், புகழ் கூட்டல் இடம் புகலிடம். புகலிடம் அப்படின்னா சரணாலயம், பறவைகள் புகலிடம் அப்படி சொல்லுவோம் இல்லையா? அடுத்தது விலங்கினம், விலங்கு கூட்டல் இனம். ஐம்பூதங்கள், 5 கூட்டல் பூதங்கள். வாழிடம், வாழ் கூட்டல் இடம். எளிதென்ப, எளிது கூட்டல் என்ப. பண்புடைமை, பண்பு கூட்டல் உடைமை. மக்கள் ஒப்பு, மக்கள் கூட்டல் ஒப்பு. பயனுடையார், பயன் கூட்டல் உடையார் பயனுடையார். அன்பு கூட்டல் உடைமை அன்புடைமை. மக்கள் கூட்டல் பண்பு மக்கட்பண்பு. திரிந்து கூட்டல் அற்று திரிந்தற்று. பண்பு கூட்டல் ஒத்தல் பண்பொத்தல். பண்பு கூட்டல் இலான் பண்பிலான். கண்டபோதெல்லாம் எப்படி பிரிக்கணும்? கண்டபோது கூட்டல் எல்லாம் கண்டபோதெல்லாம். அடுத்தது பசி அறாது, பசி கூட்டல் அறாது. திருவருட்பா, ஏற்கனவே பார்த்தோம். திரு கூட்டல் அருள் கூட்டல் பா திருவருட்பா.
அடுத்தது வீடுதோர் இறந்தும், இது நல்ல கொஸ்டின், டிஎன்பிஎஸ்சில ப்ரீவியஸ் இயர் கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின். வீடுதோர் இறந்தும், வீடுதோறும் கூட்டல் இறந்தும் என்பது சரி. நேரு கூட்டல் உற, நேருற. நெஞ்சு கூட்டல் இளைத்தவர், நெஞ்சிலைத்தவர். அடுத்தது வானியல், வான் கூட்டல் இயல், வானியல். தென் திசை, தெற்கு கூட்டல் திசை, தென் திசை. ஐம்பூதம், ஐந்து கூட்டல் பூதம். பழந்தமிழர், பழமை கூட்டல் தமிழர், பழந்தமிழர். வானூர்தி, வான் கூட்டல் ஊர்தி, வானூர்தி. காலம் கூட்டல் தோறும், காலந்தோறும். அடுத்து பாருங்க, செம்மை கூட்டல் ஞாயிறு, செஞ்ஞாயிறு. மயில் கூட்டல் பொறி, மயிர்பொறி. அடுத்தது பெருமை கூட்டல் புலமை, பெரும்புலமை. வாழை கூட்டல் பழம், வாழைப்பழம். பொன் கூட்டல் வளையல், பொன் வளையல். மலர் கூட்டல் மாலை, மலர் மாலை. பனை கூட்டல் மரம், பனைமரம். தீ கூட்டல் பிடித்தது, தீ பிடித்தது. பூ கூட்டல் பூத்தது, பூ பூத்தது. பலா கூட்டல் சுளை, பலாச்சுளை. படம் கூட்டல் காட்சி, படக்காட்சி. பொன் கூட்டல் சிலை, பொற்சிலை. மா கூட்டல் பழம், மாம்பழம். வடக்கு கூட்டல் திசை, வட திசை. மனம் கூட்டல் கோலம், மணக்கோலம். அள் கூட்டல் திணை, அக்ரிணை. அக்ரிணை எப்படி பிரிக்கணும்? அள் கூட்டல் திணை, அக்ரிணை. அடுத்து பாருங்க, திரு கூட்டல் குரல், திருக்குறள். மரம் கூட்டல் வேர், மரவேர். பல் கூட்டல் பொடி, பற்பொடி. பாடம் கூட்டல் வேலை, பாட வேலை. பசுமை கூட்டல் கூழ், பைங்கூழ். வட்டம் கூட்டல் பலகை, வட்டப்பலகை. வாழை கூட்டல் குலை, வாழை குலை. தமிழ் கூட்டல் மண், தமிழ் மண். வாழை கூட்டல் தோட்டம், வாழை தோட்டம். தனி கூட்டல் பையன், தனிப்பையன். இனி கூட்டல் பேசு, இனி பேசு. நீர் கூட்டல் குடம், நீர்க்குடம். பாம்பு கூட்டல் தோல், பாம்பு தோல். கட்டு கூட்டல் சோறு, கட்டுச்சோறு. கண் கூட்டல் மலர், கண்மலர். வளம் கூட்டல் நூல், வள நூல். திருக்கூட்டல் உளம், திருவுளம். முள் கூட்டல் செடி, உட்செடி. திருப்புயம் எப்படி பிரிக்கணும்? திருப்புயம். திரு கூட்டல் புயம், திருப்புயம். அடுத்தது இரு நிலம் எப்படி பிரிக்கணும்? இரண்டு கூட்டல் நிலம் தான் பிரிக்கணும். அடுத்து பாருங்க, பெருந்தவம், பெருமை கூட்டல் தவம். தன்னினம், தன் கூட்டல் இனம். தலைவன் என, தலைவன் கூட்டல் என. அரும்பணி, அருமை கூட்டல் பணி, அரும்பணி. தமிழ் அன்னை, தமிழ் கூட்டல் அன்னை, தமிழ் அன்னை. தனித்தமிழ், தனி கூட்டல் தமிழ், தனித்தமிழ். தனித்தமிழ் இயக்கத்தின் முன்னோடி யார் அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஏற்கனவே ஒரு கொஸ்டின் கொடுத்திருந்தேன். சதுர அகராதி, தமிழில் தோன்றிய முதல் அகராதி. சதுர அகராதி யாரால் இயற்றப்பட்டது அப்படின்னா கான்ஸ்டான்டின் ஜோசப் பெஸ்கி அப்படின்னு சொல்லக்கூடிய வீரமா முனிவர். அடுத்து பாருங்க, செந்தமிழ் செல்வி எப்படி பிரிக்கணும்? செம்மை கூட்டல் தமிழ் கூட்டல் செல்வி, அதான் செந்தமிழ் செல்வி. உருவம் கூட்டல் சிலை, உருவச்சிலை. உறுதி கூட்டல் உரை, உறுதியுரை. உணவு கூட்டல் இன்றி, உணவின்றி. சொல் கூட்டல் பொழிவு, சொற்பொழிவு. சொல் கூட்டல் ஆராய்ச்சி, சொல்லாராய்ச்சி. உருவம் கூட்டல் சிலை, உருவச்சிலை. பனி கூட்டல் போர், பனிப்போர். திணை கூட்டல் துணை, திணை துணை அப்படின்னு அர்த்தம். மணி கூட்டல் அடி, மணி அடி. பூ கூட்டல் அழகு, பூவழகு. பூ கூட்டல் அழகு, பூவழகு. சே கூட்டல் அடி, சேவடி அல்லது சேயடி அப்படின்னு இருக்கு. அடுத்து சேவடி அப்படின்றது ஒரு சில இடங்கள்ல செம்மை கூட்டல் அடி அப்படின்னு வந்திருக்கு. அடுத்து பாருங்க, கிளி கூட்டல் அழகு, கிளி அழகு. அடுத்தது தீ கூட்டல் எரிகிறது, தீ எரிகிறது. பனை கூட்டல் ஓலை, பனையோலை. குணம் கூட்டல் அழகி, குணவழகி. பலா கூட்டல் இலை, பலாவிலை. திருக்கூட்டல் ஆரூர், திருவாரூர். திருக்கூட்டல் ஆரூர் அப்படின்றது திருவாரூர். அடுத்தது பூ கூட்டல் அழகி, பூவழகி. கோ கூட்டல் இல், அதான் கோவில். தே கூட்டல் ஆரம், தேவாரம். அவனே கூட்டல் அரசன், அவனே அரசன். நூல் கூட்டல் ஆடை, நூலாடை. பால் கூட்டல் ஆடை, பாலாடை. மலர் கூட்டல் அடி, மலரடி. கனல் கூட்டல் எரி, கனலெரி. கடல் கூட்டல் ஓரம், கடலோரம். கடல் கூட்டல் ஓரம், கடலோரம். கண் கூட்டல் அழகு, கண்ணழகு. கண் கூட்டல் அழகு, கண்ணழகு. கல் கூட்டல் அணை, கல்லணை. கண் கூட்டல் ஆடி, கண்ணாடி. பல் கூட்டல் அழகு, பல்லழகு. விண் கூட்டல் அரசு, விண்ணரசு. பனி கூட்டல் துளி, பனித்துளி.
மா கூட்டல் இலை மாவிலை, பூ கூட்டல் அழகு பூவழகு, மண் கூட்டல் அகல் மண்ணகல், இடை கூட்டல் அழகு இடையழகு, கிளி கூட்டல் மூக்கு கிளி மூக்கு, மரம் கூட்டல் கிளை மரக்கிளை, பலவாண்டு எப்படி பிரிக்கணும், பல கூட்டல் ஆண்டு பலவாண்டு, அமுத கிரணம் அதை எப்படி பிரிக்கணும், அமுதம் கூட்டல் கிரணம் அமுத கிரணம். அடுத்து பாருங்க பிள்ளை தமிழ், பிள்ளை கூட்டல் தமிழ் பிள்ளை தமிழ். கிட்டத்தட்ட 267 பார்த்துருக்கோம், ஃபுல்லாவே பார்த்துருக்கோம். 950க்கு மேல இருக்கு. அத்தனையுமே ஒரே வீடியோல முழுசா பார்த்துட்டு நீங்க போயிட்டு இருக்கலாம். ரிவிஷன் அவ்வளவுதான். நகைச்சுவை எப்படி பிரிக்கணும், நகை கூட்டல் சுவை நகைச்சுவை, மண்ணுலகம் மண் கூட்டல் உலகம், உள்ளொதுங்கி உள் கூட்டல் ஒதுங்கி, புத்துணர்ச்சி புதுமை கூட்டல் உணர்ச்சி, சிற்றிலக்கியம் சிறுமை கூட்டல் இலக்கியம், அங்கும் கூட்டல் இங்கும் அங்கும் இங்கும், வாழ் கூட்டல் எங்கே வாழெங்கே, இயற்கை கூட்டல் அன்னை இயற்கை அன்னை, குரங்கு கூட்டல் அரசர் குரங்கரசர் அப்படின்னு சொல்லணும். இது வரைக்கும் ஓல்டு புக்ல 6 to 8 ஃபுல்லா முடிச்சிட்டோம். 9ஆம் வகுப்பு பார்க்க போறோம். தாமுல தாம் கூட்டல் உல தாமுல, விளையாட்டுடையார் விளையாட்டு கூட்டல் உடையார், அழகிலா அழகு கூட்டல் இலா, ஒன்று கூட்டல் எழுத்து ஓர் எழுத்து. இது நல்லா பார்த்துக்கோங்க, இதுல இருந்து தான் கொஸ்டின் கேட்பாங்க, நல்லா பார்த்துக்கோங்க. இது பிரித்தெழுதுகண்டு இல்லாம, அதாவது பெயர் அடை அப்படின்னு சொல்லுவாங்க, என் அடை அப்படின்னு இருந்தது, நம்ம எடுத்து மொத்தமா கொடுத்துட்டோம். பாருங்க, ஒன்று கூட்டல் எழுத்து ஒன்று எழுத்துன்னு சொல்லக்கூடாது ஓர் எழுத்துன்னு சொல்லணும். அடுத்து 2 கூட்டல் ஆண்டு 2 ஆண்டுன்னு சொல்லக்கூடாது ஈராண்டு. அடுத்து பாருங்க 3 கூட்டல் கனி 3 கனின்னு சொல்லக்கூடாது முக்கணி. அடுத்து பாருங்க 4 கூட்டல் வரி 4 வரி. அடுத்து 5 கூட்டல் வகை ஐவகை, இதான் கரெக்ட். ஐவகை நிலங்கள், குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படின்னு சொல்றோமே, ஐவகை நிலங்கள். அப்ப 5 வகையான நிலங்கள் தான். அடுத்து பாருங்க 6 கால் 6 கூட்டல் கால் அருகால் அப்படி சொல்லணும், 6 கால் சொல்லக்கூடாது, 6 கூட்டல் கால் அருகால் அப்படிதான் சொல்லணும். 7 கூட்டல் 7 ஏழேழு அப்படின்னு சொல்லணும், 7 ஜென்மத்துக்கு அப்படி சொல்றோம் இல்லையா. அடுத்து பாருங்க 8 கூட்டல் பேராயம், நமக்கு ஸ்கூல் புக் இல்லையா, 8 கூட்டல் பேராயம் என்பேராயம் அப்படி சொல்லணும். 10 கூட்டல் 5 15ன்னு சொல்லக்கூடாது 15ன்னு தான் சொல்லணும். அடுத்து பாருங்க பன்னிருவர், அதை எப்படி பிரிக்கணும், 10 கூட்டல் 20 தான் பன்னிருவர், ரொம்ப முக்கியம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து என் திசை என் திசை புலவர்கள் அப்படின்வாங்க இல்லையா, என் திசைக்கும் என் திசைக்கும் அந்த புகழ் ஒழிக்க அப்படின்னு சொல்லுவாங்களே, அப்ப என் திசை அப்படின்னு தெரியுமா, 8 கூட்டல் திசை தான் என் திசை, 8 திசைக்கும் முடிச்சிடும் இல்லையா, அதான். அடுத்து 7 கூட்டல் இசை 7 இசை, அதான் சரி. 6 கூட்டல் படை அறுபடை, 6 படைன்னு சொல்றதை விட அறுபடை அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து 5 கூட்டல் பெருமை கூட்டல் காப்பியம் ஐம்பெருங்காப்பியம், 5 கூட்டல் சிறுமை கூட்டல் காப்பியம் ஐஞ்சிருங்காப்பியம். அடுத்து பாருங்க 3 கூட்டல் தமிழ் முத்தமிழ், முத்தமிழ் எப்படி பிரிக்கணும், 3 கூட்டல் தமிழ் அப்படின்னா பிரித்து எழுத வேண்டும். நீங்க முத்து தமிழ் அப்படின்னு பிரிச்சிட கூடாது. அடுத்து பாருங்க 2 கூட்டல் வகை இருவகை, 2 கூட்டல் எழுத்து ஈரெழுத்து, செவிக்கு கூட்டல் உணவு செவிக்குணவு, சுவை கூட்டல் உணரா சுவை உணரா, வாயுணர்வு எப்படி பிரிக்கணும், வாய் கூட்டல் உணர்வு, காட்சி எப்படி பிரிக்கணும், கான் கூட்டல் சி காட்சி, மறுப்பூசி மறுப்பு கூட்டல் ஊசி மறுப்பூசி, எமதென்று எமது கூட்டல் என்று, மார்போலை மார்பு கூட்டல் ஓலை, மொய்யிலை மொய் கூட்டல் இலை, தந்துய்மின் தந்து கூட்டல் உய்மின் அப்படின்றது சரி. கடைசியா பாருங்க வில் எழுத்து வில் எழுதி வில் கூட்டல் எழுதி. வெற்றிகரமா 300 தாண்டி போயிட்டு இருக்கிறோம், முழுசா பாத்துருங்க, ஸ்கிப் பண்ணாம, உங்களுக்கு நல்லது. பூட்டு மின் பூட்டு கூட்டல் மின். அடுத்து பாருங்க வாயினீர் வாயின் கூட்டல் நீர், வெந்துளர்ந்து வெந்து கூட்டல் உலர்ந்து, காடிதனை காடு கூட்டல் இதனை, கருமுகில் கருமை கூட்டல் முகில், வெண்மதி வெண்மை கூட்டல் மதி, நாத்தொலைவில்லை. இது டிஎன்பிஎஸ்சில ப்ரீவியஸ் இயர்ல கேட்கப்பட்ட கொஸ்டின். நாத்தொலைவில்லை ரொம்ப முக்கியம், நா கூட்டல் தொலைவு கூட்டல் இல்லை. அடுத்து பாருங்க தாம்பிசை தாம்பு கூட்டல் இசை தாப்பிசை, தாம்பிசைன்னு படிக்க கூடாது, தாம்பு கூட்டல் இசை எப்படி சேர்க்கணும், தாப்பிசை அப்படின்னு தான் பிரிக்கணும். அடுத்தது பிணி நோயுற்றோர் அப்படின்றத எப்படி பிரிக்கணும், பிணி கூட்டல் நோய் கூட்டல் உற்றோர் அப்படின்னு தான் பிரிக்கணும். அடுத்து பாருங்க இயல்பீராறு, இயல்பு கூட்டல் ஈர் கூட்டல் ஆறு, ஈர்னா 2ன்னு கூட பிரிக்கலாம், இயல்பு கூட்டல் 2 கூட்டல் 6 அப்படின்னு கூட பிரிக்கலாம். அடுத்து பாருங்க நன்மொழி நன்மை கூட்டல் மொழி. அடுத்தது எனக்கிடர் எனக்கு கூட்டல் இடர், தொழுதேத்தி தொழுது கூட்டல் ஏத்தி,
உண்டென்று உண்டு கூட்டல் என்று உண்டென்று. நல்லறம் நன்மை கூட்டல் அறம். ஒருவருக்கு ஒருவன் கூட்டல்க்கு ஒருவருக்கு. இழிவன்று இழிவு கூட்டல் அன்று. சால்பெண்ணும் சால்பு கூட்டல் என்னும் சால்பெண்ணும். தமிழ் பாடம் தமிழ் கூட்டல் பாடம். கற்சிலை கல் கூட்டல் சிலை கற்சிலை, அத கல் கூட்டல் போடணும். அடுத்து மரவேர் மரம் கூட்டல் வேர். பந்தாட்டம் பந்து கூட்டல் ஆட்டம் பந்தாட்டம். குரங்கு யாது குரங்கு கூட்டல் யாது குரங்கியாது அப்படின்னு போடணும். அடுத்தது காடு கூட்டல் கோழி காட்டுக்கோழி. ஆறு கூட்டல் பாலம் ஆற்று பாலம். கிணற்று தவளை எப்படி பிரிக்கணும்? கிணறு கூட்டல் தவளை கிணற்று தவளை. அடுத்தது நாகு கூட்டல் கடிது நாகு கடிது. எஃகு கூட்டல் சிறிது எஃகு சிறிது. வரகு கூட்டல் தீது வரகு தீது. அப்படியே தான் சேர்த்து எழுதணும். அடுத்து பாருங்க, குரங்கு கூட்டல் பெரிது குரங்கு பெரிது. தெல்கு கூட்டல் சிறிது தெல்கு சிறிது. தெல்கு கூட்டல் கால் அப்படின்னா தெல்கு கால். அதுக்கு முன்னாடி முக்கியமான தெரிஞ்சு வச்சுக்கோங்க, தெல்குன்னு என்ன தெரியுமா? நம்ம தலையில இருக்கக்கூடிய பேன். தெல்குன்னு என்ன அர்த்தம்? பேன் அப்படின்னு அர்த்தம். அப்ப தெல்கு கால் அப்படின்னா பேனுடைய கால் அப்படின்னு அர்த்தம். ஒரு சொல்லும் பொருளும் தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து பாருங்க, எஃகு சிறுமை எஃகு சிறுமை. செப்பு குடம் எப்படி பிரிக்கணும்? செம்பு, இது முக்கியம். செப்பு குடத்தை எப்படி பிரிக்கணும்? செம்பு கூட்டல் குடம்னு தான் பிரிக்கணும். செப்பு கூட்டல் குடம்னு பிரிக்க கூடாது. செம்பு கூட்டல் குடம் அப்படின்னா பிரித்து எழுத வேண்டும். அடுத்து பாருங்க, கரும்பு கூட்டல் வில் கருப்பு வில் அப்படின்னு தான் பிரிக்கணும். சுரும்பு கூட்டல் நான் சுருப்பு நான் அப்படின்னு தான் பிரிக்கணும். சிலப்பதிகாரம் அதை எப்படி பிரிக்கணும்? சிலம்பு கூட்டல் அதிகாரம் தான் சிலப்பதிகாரம். பொன் வளையல் பொன் கூட்டல் வளையல். வட்டப்பலகை வட்டம் கூட்டல் பலகை. அடுத்து பாருங்க, குளம் கூட்டல் கரை குளக்கரை. அடுத்து பாருங்க, குருத்து கூட்டல் ஓலை. 347வது பாயிண்ட் பாருங்க, குருத்து கூட்டல் ஓலை குருத்தோலை. உலகு கூட்டல் உயிர்கள் உலகுயிர்கள். இரும்பு கூட்டல் ஆணி, இது ரொம்ப முக்கியம். இரும்பு கூட்டல் ஆணி எப்படி பிரித்து சேர்த்து எழுதணும்? இருப்பாணி அப்படிதான் பிரிக்கணும். இரும்பு கூட்டல் பாதை இருப்பு பாதை அப்படின்னா சேர்த்து எழுத வேண்டும். இரும்பு கூட்டல் ஆணி இருப்பாணி. இரும்பு கூட்டல் பாதை இருப்பு பாதை அப்படின்னு தான் பிரிக்கணும். அடுத்து பார்த்துக்கோங்க, கன்று கூட்டல் ஆ கன்றா. இது டிஎன்பிஎஸ்சில கேட்கப்பட்ட கொஸ்டின். கன்றா எப்படி பிரிக்கணும்? கன்று கூட்டல் ஆ அப்படின்னு பிரிக்க வேண்டும். இணையதளம் இணையம் கூட்டல் தளம். அடுத்தது திருக்குறள் திருக்கூட்டல் குறள். கடற்கரை கடல் கூட்டல் கரை. நாட்டுப்பண் நாடு கூட்டல் பண். பண் என்பதன் பொருள் இசை அப்படின்னு அர்த்தம். ஆற்று மணல் ஆறு கூட்டல் மணல். செம்பு பட்டயம் எப்படி பிரிக்கணும்? ஏற்கனவே சொன்ன செப்பு பட்டயம் செம்பு கூட்டல் பட்டயம் செப்பு பட்டயம் அப்படின்னு தான் பிரிக்கணும். ஈண்டினியான், இது முக்கியம், டிஎன்பிஎஸ்சில கேட்கப்பட்ட கொஸ்டின். ஈண்டு கூட்டல் இனி கூட்டல் யான் ஈண்டினியான். அடுத்து பாருங்க, காண்தகு கான் கூட்டல் தகு காண்டகு. மற்ற இரண்டு மற்று கூட்டல் இரண்டு. இது 2005ஆம் ஆண்டு சிலபஸ்ல இருந்து நான் எடுத்து கொடுத்துருக்கிறேன். 2005ஆம் ஆண்டு சிலபஸ்ல இருந்து எடுத்து கொடுத்துருக்கிறோம். டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல இருந்து கேட்கக்கூடிய பிரித்தெழுதுகள்லாம் எடுத்து கொடுத்துருக்கிறோம். ஓல்டு புக் சமச்சீர் புத்தகத்திலிருந்து எடுத்து கொடுத்துருக்கிறோம். இப்ப இருக்கக்கூடிய 2019 to 25 இந்த எடிஷன்ல இருந்து எடுத்து கொடுத்துருக்கிறோம். கிட்டத்தட்ட பிரித்தெழுதுக மட்டும் உங்களுக்கு 1500 வரைக்கும் நம்ம வெற்றிகரமா கொடுத்துருக்கிறோம். சரியா? அடுத்து பாருங்க, மற்ற இரண்டு மற்று கூட்டல் இரண்டு. இந்த வீடியோ முழுசா பதிவிட்டோம்னா உங்களுக்கு ஒட்டுமொத்தமான பிரித்தெழுதுக நம்முடைய சேனல்ல பதிவிட்டாச்சு. அடுத்து பாருங்க, குருசேற்றி குருசு கூட்டல் ஏற்றி. தன்னறிய தன் கூட்டல் அறிய. தவிப்பெய்தி தவிப்பு கூட்டல் எய்தி. இத்தகைய ஈ கூட்டல் தகைய. இருப்பு முனை, சரிங்களா? இருப்பு முளை எப்படி பிரிக்கணும்? இரும்பு கூட்டல் முளை அப்படின்னு பிரிக்கணும். அடுத்து பாருங்க, ஈண்டிவரே ஈண்டு கூட்டல் இவரே. எடுத்துரைக்கும் எடுத்து கூட்டல் உரைக்கும். பங்கிட்டார் பங்கு கூட்டல் இட்டார் பங்கிட்டார். எழுத்திட்டார் எழுத்து கூட்டல் இட்டார். என்றாகடியமான, இது முக்கியமான கொஸ்டின். என்றாகடியமான நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்றாகடியமான கண்டிப்பா எதிர்பார்க்கிற ஒரு கொஸ்டின். என்று கூட்டல் ஆகடியம் கூட்டல் ஆன. என்றாகடியமான எப்படி பிரிக்கணும்? என்று கூட்டல் ஆகடியம் கூட்டல் ஆன. பிரிந்தோம்பி பிரிந்து கூட்டல் ஓம்பி. தெரிந்தோம்பி தெரிந்து கூட்டல் ஓம்பி. வழியொழுகி வழியொழுகி வழி கூட்டல் ஒழுகி. எல் அரு எல் கூட்டல் அரு. புல்லுரு புல் கூட்டல் உரு. அரும்பெறல் அருமை கூட்டல் பெறல். பெரும்பெயர் பெருமை கூட்டல் பெயர். அவ்வூர் ஆ கூட்டல் ஊர். பெருங்குடி பெருமை கூட்டல் குடி பெருங்குடி. பெண் அணங்கு பெண் கூட்டல் அணங்கு பெண் அணங்கு. அடுத்து பாருங்க, நற்றிரம் நன்மை கூட்டல் திறம். கார்ச்சிலம்பு கால் கூட்டல் சிலம்பு கார்ச்சிலம்பு. செம்மை கூட்டல் கோல் செங்கோல்.
செலவொழியா, செலவு கூட்டல் ஒழியா. வழிக்கரை, வழி கூட்டல் கரை. வந்தணைந்த, வந்து கூட்டல் அணைந்த. எங்குறைவீர், எங்கு கூட்டல் உறைவீர். கண் அருவி, கண் கூட்டல் அருவி. உடம்பெல்லாம், உடம்பு கூட்டல் எல்லாம். அடுத்து பாருங்க, திருவமுது, திரு கூட்டல் அமுது, திருவமுது. மனந்தளைப்ப, மனம் கூட்டல் தலைப்ப, மனந்தளைப்ப. நற்கரிகள், நன்மை கூட்டல் கரிகள், நற்கரிகள். இன்னமுது, இனிமை கூட்டல் அமுது, இன்னமுது. வாளரா, வாழ் கூட்டல் அரா. அங்கை, அகம் கூட்டல் கை, அங்கை. உள்ளங்கை, உள் கூட்டல் அகம் கூட்டல் கை அப்படின்னு பிரிக்கணும். அங்கை எப்படி பிரிக்கணும்? அகம் கூட்டல் கை, அங்கை. சரிங்களா? இது டிஎன்பிஎஸ்சில கேட்கப்பட்ட கொஸ்டின். அடுத்து பாருங்க, நான்மறை, நான்கு கூட்டல் மறை. நான்மறை என்னென்ன? ரிக், யஜுர், சாம, அதர்வன. அடுத்து பாருங்க, விதிர் புற்று அஞ்சி. நல்லா பாருங்க, விதிர் புற்று அஞ்சி. அதை எப்படி பிரிக்கணும்? இது ரொம்ப முக்கியம். விதிர்ப்பு கூட்டல் உற்று கூட்டல் அஞ்சி, விதிர் புற்று அஞ்சி அப்படின்னு பிரிக்க வேண்டும். பாவிசை, பா கூட்டல் இசை, பாவிசை. நாற்கரணம், நான்கு கூட்டல் கரணம், நாற்கரணம். அடுத்து கரணத்தேர், கரணத்து கூட்டல் ஏர், கரணத்தேர். இது டிஎன்பிஎஸ்சில ப்ரீவியஸ் இயர்ல கேட்கப்பட்ட கொஸ்டின். அடுத்து பாருங்க, நாற்பொருள், நான்கு கூட்டல் பொருள், நாற்பொருள். செவி அறுத்து, செவி கூட்டல் அறுத்து, செவி அறுத்து. இளங்கனி, இளமை கூட்டல் கனி, இளங்கனி. விண்ணப்பம் உண்டு, விண்ணப்பம் கூட்டல் உண்டு, விண்ணப்பம் உண்டு. வடக்கு கூட்டல் கிழக்கு, வடகிழக்கு. இது திசை பெயர் புணர்ச்சியில வரும். வடக்கு கூட்டல் கிழக்கு, வடகிழக்கு. வடக்கு கூட்டல் மேற்கு, வடமேற்கு. தெற்கு கூட்டல் மேற்கு, தென்மேற்கு. வடக்கு கூட்டல் மலை, வடமலை. அடுத்து பார்த்தீங்கன்னா தெற்கு கூட்டல் திசை, தென் திசை. கிழக்கு கூட்டல் நாடு, கீழ் நாடு அப்படின்னு பிரிக்கணும். மேற்கு கூட்டல் நாடு, மேநாடு அல்லது மேல் நாடு. கருமை கூட்டல் விழி, கருவிழி. பெருமை கூட்டல் அன், பெரியன். பெரியன் எப்படி பிரிக்கணும்? பெருமை கூட்டல் அன். சேதாம்பல், செம்மை கூட்டல் ஆம்பல். சேதாம்பல், இது அடிக்கடி கேட்ட கொஸ்டின். சேதாம்பல், செம்மை கூட்டல் ஆம்பல் என்பது சரி. கருமை கூட்டல் குயில், கருங்குயில். மரம் கூட்டல் அடி, மரவடி. வட்டம் கூட்டல் கல், வட்டக்கல். நிலம் கூட்டல் கடந்தான், நிலங்கடந்தான். கருமை கூட்டல் குழி, கருங்குழி. தெண்டிரை எப்படி பிரிக்கணும்? தெண்டிரை. தென் கூட்டல் திரை. தெண்டிரை தென்மை கூட்டல். இந்த மூணு சொல்லி இருக்கு இல்லையா? அப்ப தெண்டிரை எப்படி பிரிக்கணும்? தென்மை கூட்டல் திரை. பெருங்கெடுத்து, பெருக்கெடுத்து. பெருக்கு கூட்டல் எடுத்து, பெருக்கெடுத்து. பொருந்தி, பொருந்து கூட்டல் ஈ. நெடுநீர், நெடுமை கூட்டல் நீர். அவ்வழி, ஆ கூட்டல் வழி. பெருங்கரி, அதாவது பெருங்கிரி. பெருமை கூட்டல் கிரி, பெருங்கிரி, அதாவது பெரிய மலை என்று பொருள். எண்ணினங்கள், அதாவது எண்கிணங்கள். நல்லா பாருங்க, தரமான கொஸ்டின். எண்கிணங்கள் அப்படின்னு அர்த்தம். எண்கு கூட்டல் இனங்கள். எண்குனா கரடி அப்படின்னு அர்த்தம். தமிழ்ல எண்கு அப்படின்னா கரடி. மேதி அப்படின்னா எருமை. கேளல் அப்படின்னா பன்றி. அப்ப எண்கு இனங்கள் அப்படின்னா கரடி இனங்கள். எண்கு கூட்டல் இனங்கள் ரொம்ப முக்கியம். அடுத்து பாருங்க, வீழ்ந்துடல், வீழ்ந்துடல். வீழ்ந்து கூட்டல் உடல், வீழ்ந்துடல். மாதிரத்துறை, மாதிரத்து கூட்டல் உரை. செங்கதிர், செம்மை கூட்டல் கதிர். இந்த செங்கதிர் அடிக்கடி வருது. செங்கதிர், செங்கடல், செந்தாமரை, இதெல்லாம் கொஞ்சம் அடிக்கடி ரிப்பீட்டடா வரும். ஆன்சர் ஒண்ணுதான். செங்கதிர் அப்படின்னா செம்மை கூட்டல் கதிர். பெருஞ்சிரம், பெருமை கூட்டல் சிரம். தண்டளர் பதம், தண்டளிர் பதம். இது டிஎன்பிஎஸ்சியில் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. தன்மை கூட்டல் தளிர் கூட்டல் பதம் தான் தண்டளிர் பதம். இது ஒரு நல்ல கொஸ்டின். அடுத்து பாருங்க, திண்டிரல், திண்மை கூட்டல் திரள். திண்டிரல் என்பதன் பொருள் திண்மை கூட்டல் திரள். அடுத்து சிரமுகம், சிரம் கூட்டல் முகம், சிரமுகம். பணிந்தவர், பணிந்து, பணிந்திவர், பணிந்து கூட்டல் இவர். அடுத்து அன்பெனப்படுவது, அன்பு கூட்டல் எனப்படுவது, அன்பெனப்படுவது. பண்பெனப்படுவது, பண்பு கூட்டல் எனப்படுவது, பண்பெனப்படுவது. பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் படிச்சிடக்கூடியது. அடுத்து பாருங்க, களம்பகம் எப்படி பிரிக்கணும்? களம் கூட்டல் பகம். இதுக்கு நான் ஒரு விளக்கமே கொடுத்துருக்கேன் பாருங்க. களம்பக உறுப்புகள் மொத்தம் 18 சொல்லுவாங்க. களம் அப்படின்னா 12, பகம் அப்படின்னா அதுல பாதி. இந்த 12ல பாதி, பகம் 6. அப்ப களம்பகம் அப்படின்னா 18 உறுப்புகளை கொண்டது. என்னென்ன அந்த 18 உறுப்புகளை கொடுத்துருக்கேன் பாருங்க. சொல்லும் பொருளை தெரிஞ்சுக்கோங்க. புய வகுப்பு, அம்மானை, கார், ஊஞ்சல், இரங்கல், மரம், தலை, தவம், சித்து, பான், கைக்கிளை, தூது, வண்டு, குரம், காலம், மாதங்கி, களி, சம்பிரதம். இதான் அந்த 18 உறுப்புகள். களம்பக உறுப்புகள் 18 நம்ம கொடுத்துட்டோம் பார்த்தீங்களா? இதெல்லாம் தரமான முறையில் இப்படிதான் நம்ம சிவதன்யாவுடைய இந்த தும்பை தமிழ் புத்தகம் நம்ம கொடுத்துருக்குறோம். அதை பற்றின டீட்டெயில் ஸ்டாக் வந்துருச்சு.
தேவைப்படக்கூடிய வாங்கிக்கலாம். ஏற்கனவே வெற்றிகரமா தமிழ்நாடு முழுவதும் அனுப்பிட்டு இருக்கிறோம். சரிங்களா? அடுத்து பாருங்க, பற்றில்லேன், பற்று கூட்டல் இல்லேன், பற்றில்லேன். போன்றிருந்தேன், போன்று கூட்டல் இருந்தேன். அடுத்தது தற்குறிப்பேற்ற அணி. எப்படி பிரிக்கணும் பாருங்க, தன் கூட்டல் குறிப்பு கூட்டல் ஏற்றம் கூட்டல் அணி. இது தரமானது, இது கண்டிப்பா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தற்குறிப்பேற்ற அணி எப்படி பிரிக்கணும்? தன் கூட்டல் குறிப்பு கூட்டல் ஏற்றம் கூட்டல் அணி. தற்குறிப்பேற்ற அணி இப்படிதான் பிரிக்கணும், ரொம்ப முக்கியம். அடுத்து இது வரைக்கும் வெற்றிகரமாக 6ஆம் வகுப்புல இருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய சமச்சீர் புத்தகம் ஓல்டு புக்கு முடிச்சிட்டோம். எத்தனை இருக்கு? 446. அதுல கூட ஒரு 20-30 2005 சிலபஸ் புத்தகத்துல இருந்தும் வந்திருக்கு. அப்ப 446 பிரித்தெழுதுக. உங்களுக்கு எங்க இருந்து கொடுத்துட்டோம்? ஓல்டு புக்ல 6th to 10th முடிஞ்சிருச்சு. அப்ப 11th 12th விட்டுறோம்ன்றீங்களா? அதுவும் எடுத்து வச்சாச்சு. 11th 12th முடிச்சிட்டோம்னா 950 வரைக்கும் வரும். சரிங்களா? ஓகே, அதையும் பார்த்துருவோம், ஒரே வீடியோல முழுசா பார்த்துருவோம். சரியா? ஓகே, அடுத்து பாருங்க, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு பழைய புத்தகம் என்னென்ன இருக்குன்னு பார்த்தலாமா? பொருள் அனைத்தும், பொருள் கூட்டல் அனைத்தும், பொருள் அனைத்தும். எம் உயிர், எம் கூட்டல் உயிர், எம் உயிர். வழி அறியார், வழி கூட்டல் அறியார். தீ எரிந்தது, தீ கூட்டல் எரிந்தது. நாவை அசைத்த, நாவை கூட்டல் அசைத்த. சேவழகு, சே கூட்டல் அழகு. சே அழகு, சே கூட்டல் அழகு. கருத்ததனுள், கருத்து கூட்டல் அதனுள். கொக்கு யாது, கொக்கு கூட்டல் யாது. ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? குரங்கு யாது, குரங்கு கூட்டல் யாது, குரங்கி யாது. அது மாதிரிதான் கொக்கு கூட்டல் யாது, கொக்கி யாது அப்படின்னு சொல்லணும். கதவடைப்பு, கதவு கூட்டல் அடைப்பு. செலவயர்ந்திசின், இது நல்ல கொஸ்டின், கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். செலவயர்ந்திசின், செலவு கூட்டல் அயர்ந்திசின். அடுத்தது கோட்டுகிர், கோடு கூட்டல் உகிர் அப்படின்னு அர்த்தம், நகம் அர்த்தம். அடுத்து பாருங்க, வயிற்று வலி, வயிறு கூட்டல் வலி. அடுத்தது வயிற்று வலி, இந்த லீ வரணும். பலாப்பழம், பலா கூட்டல் பழம். அடுத்தது காணப்பறவை, காணம் கூட்டல் பறவை. வடமேற்கு, வடக்கு கூட்டல் மேற்கு. தென்கிழக்கு, தெற்கு கூட்டல் கிழக்கு. அடுத்து பாருங்க, மேல் நாடு, மேற்கு கூட்டல் நாடு. அப்ப மேற்கு கூட்டல் நாடு தான் மேல் நாடு. நற்பயன், நன்மை கூட்டல் பயன். பழந்தமிழர், பழமை கூட்டல் தமிழ். பழந்தமிழ், பழமை கூட்டல் தமிழ். சிறியன், சிறுமை கூட்டல் அன். பெரியன், பெருமை கூட்டல் அன். அதே மாதிரி தொல் கவின், அப்ப எப்படி பிரிக்கணும்? தொன்மை கூட்டல் கவின். கவின் அப்படின்னா அழகுன்னு அர்த்தம். பைன் நிறம், பசுமை கூட்டல் நிறம். பூக்கூடை, பூ கூட்டல் கூடை. மரக்கிளை, மரம் கூட்டல் கிளை. பழம் தின்றான், பழம் கூட்டல் தின்றான். மர நார், மரம் கூட்டல் நார். மட்களம், அது எப்படி பிரிக்கணும்? மண் கூட்டல் களம், மட்களம். முள் கூட்டல் செடி, முச்செடி. அதெல்லாம் நம்ம பார்ப்போம். பொற்குடம், பொன் கூட்டல் குடம், பொற்குடம். உருமிடம், உரும் கூட்டல் இடம், உருமிடம். அடுத்து பாருங்க, கோட்டுகிர், கோடு கூட்டல் உகிர். கலர்கால் பேகன் அடிச்சிருவாங்க இல்லையா? கலல் கூட்டல் கால், கலர்கால். அடுத்தது கல் கூட்டல் குடம், கட்குடம் அப்படிதான் சொல்லணும். கல் கூட்டல் குடம், கட்குடம். சொல் கூட்டல் மாலை, சொன் மாலை. இதெல்லாம் நல்ல பாயிண்ட்ஸ், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சொல் கூட்டல் மாலை, சொன் மாலை. அருள் கூட்டல் மொழி, அருண்மொழி. அருள் கூட்டல் மொழி, அருண்மொழி. பொன் கூட்டல் தீது, பொன்றீது. கல் கூட்டல் தீது, கற்றீது. இப்படிதான் சொல்லணும். அடுத்து பாருங்க, பொன் கூட்டல் நன்று, பொன்னன்று. அடுத்தது கல் கூட்டல் நன்று, கண்ணன்று. மண் கூட்டல் தீது, மண்டீது. முள் கூட்டல் தீது, முட்டீது. இதெல்லாம் அடிக்கடி கேட்கறதுப்பா, கண்டிப்பா அது பொறுத்துகள்ல கொடுப்பாங்க. அடுத்தது கண் கூட்டல் நீர், கண்ணீர் அப்படின்னு பிரிக்கணும், சேர்த்து எழுதணும். முள் கூட்டல் நன்று, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முள் கூட்டல் நன்று, முன்னன்று. 3 சொல்லி இன்னும் இருக்கணும். முள் கூட்டல் நன்று, முன்னன்று. அடுத்து பாருங்க, பல கூட்டல் பல. இதை மட்டும் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இது எப்படி வேணாலும் வரும். பல கூட்டல் பல, அதை பல பல அப்படின்னு பிரிக்கலாம். பல கூட்டல் பல என்பதை பல பல அப்படின்னு பிரிக்கலாம். அடுக்கு தொடரை பிரிக்கலாம். பல கூட்டல் பல, பற்பல அப்படின்னு பிரிக்கலாம், சேர்த்து எழுதலாம். அடுத்து பாருங்க, சில கூட்டல் சில, சில சில. அதவே சில சில, சிற்சில என்பதும் வரும். சரியா? அடுத்து பாருங்க, அதே மாதிரிதான் பல கூட்டல் பனி, பல்பனி, பலபனி, சில்வலை. அது மாதிரி சில கூட்டல் வலை, சில்வலை, சிலவலை அப்படின்னும் சேர்த்து எழுதலாம். அடுத்து பாருங்க, ஆறிருள், அருமை கூட்டல் இருள், ஆறிருள். அடுத்தது தாளாற்றி, தாளாற்றி தந்த பொருளை எல்லாம் அப்படி இல்லையா? தாள் கூட்டல் ஆற்றி, தாளாற்றி. அடுத்து பாருங்க, பொருள் எல்லாம், பொருள் கூட்டல் எல்லாம். செறிவறிந்து, செறிவு கூட்டல் அறிந்து. பேரறிவாளன், பேரறிவாளன் திரு அப்படின்னு சொல்றாரு இல்லையா வள்ளுவர். அப்ப பேரறிவாளன் என்பதன் பொருள் பெருமை கூட்டல் அறிவாளன்.
அச்சிரும் ஆ கூட்டல் சிறும். ஐந்தடக்கல் ஐந்து கூட்டல் அடக்கல். அடுத்து பாருங்க நுனிக்கொம்பர். நுனிக்கொம்பர் எப்படி பிரிக்கணும்? நுனி கூட்டல் கொம்பர் நுனிக்கொம்பர். பொருட்பயன் பொருள் கூட்டல் பயன். கொக்கொக்க கொக்கு கூட்டல் ஒக்க. ஆகாறு ஆகு கூட்டல் ஆறு. தீச்சொல் தீ கூட்டல் சொல். சிலை தொழில் சிலை கூட்டல் தொழில். வேலேறு வேல் கூட்டல் ஏறு. வாட்புண் வாழ் கூட்டல் புண். அதாவது வாட்புண் எப்படி சேர்த்து வாழ் கூட்டல் புண். அதாவது என்னன்னா வாளால் வாள் இருக்கு இல்லையா, வாள் வாள் சண்டை, அந்த வாளால் பட்ட புண் அதான் வாள் புண். அடுத்து பாருங்க அமிழ்துரல் அப்படின்னா அமிழ்து கூட்டல் உரல். தேனினம் தேன் கூட்டல் இனம். தூண்டளிர் அப்படின்னா தூண் கூட்டல் தளிர். விலங்கொலி விலங்கு கூட்டல் ஒளி. எலிற்றகை எலிற்றகை எழில் கூட்டல் தகை அதான் எலிற்றகை. பைந்தார் பசுமை கூட்டல் தார் பைந்தார். பைந்தமிழ் பசுமை கூட்டல் தமிழ். பைநினம் பசுமை கூட்டல் நினம். அது மாதிரி உருமேறு உரும் கூட்டல் ஏறு. அடுத்து பாருங்க பூந்தொடை பூ கூட்டல் தொடை. கொடுங்கண் கொடுமை கூட்டல் கண். வெவ்விடம் எப்படி பிரிக்கணும்? வெம்மை கூட்டல் இடம் தான் வெவ்விடம். அடுத்து பாருங்க தீவு சிறு பொறி சிறுமை கூட்டல் பொறி. துளைப்பல் துளை கூட்டல் பல் துளைப்பல். அடுத்து மர இதழ் மறை கூட்டல் இதழ். செம்மலர் செம்மை கூட்டல் மலர். வளர்த்தாள் வளம் கூட்டல் தாள். செழும்புகழ் செழுமை கூட்டல் புகழ். இடனற இடன் கூட்டல் அற. மாசற மாசு கூட்டல் அற. வல்லுடல் வன்மை கூட்டல் உடல். அருமறை அருமை கூட்டல் மறை. புரையற புரை கூட்டல் அற. மலர்த்தாள் மலர் கூட்டல் தாள். வெந்தளல் வெம்மை கூட்டல் தளல். வெள்ளத்தால் அழியாது வெந்தளலால் வேகாது. வேந்தராலும் கொள்ளத்தான் இயலாது. கொடுத்தாலும் நிறைவே ஒழிய குறைவிடாது அப்படின்னு விவேக சிந்தாமணி கல்வியை சொல்றது இல்லையா. அப்ப வெந்தளல் எப்படி பிரிக்கணும்? வெம்மை கூட்டல் தளல் அப்படின்னு பிரிக்கணும். போர்க்குறி போர் கூட்டல் குறி. புண்ணெண்ணி புண் கூட்டல் எண்ணி. நாட்டபிமானம் நாடு கூட்டல் அபிமானம். இது பிறமொழி சொல். நாடு கூட்டல் அபிமானம் நாட்டபிமானம். புகழுடம்பு புகழ் கூட்டல் உடம்பு. யாருக்கது யாருக்கு கூட்டல் அது. சினத்தி சினம் கூட்டல் தீ சினத்தி. இவரெல்லாம் இவர் கூட்டல் எலாம். அவருக்குயிர் அவருக்கு கூட்டல் உயிர். முரசறையுமே முரசு கூட்டல் அறையுமே. முன்னூல் அது எப்படி பிரிக்கணும்? இந்த முன்னூல் இது ரெண்டு வச்சுக்கோங்க. மூன்று கூட்டல் நூல் தான் முன்னூல் அப்படின்னு பிரிக்கணும். அடுத்தது ஆடப்போந்து ஆடம் கூட்டல் போந்து. அடுத்து பிழைத்தோர் இல்லை பிழைத்தோர் கூட்டல் இல்லை. ஓல்டு புக்கு 12th 11th முடிக்க போறோம் சரிங்களா. அடுத்து பாருங்க 12th கொஞ்சம் நிறைய இருக்கும். கடற்கலிங்கம் கலிங்கம் அப்படின்னு என்ன தெரியும்? ஆன்சர் நீங்க கமெண்ட்ல கூட சொல்லுங்க. கலிங்கம் என அழைக்கப்பட்ட ஊர் எது அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. கடற்கலிங்கம் அப்படின்னா கடல் கூட்டல் கலிங்கம். வெஞ்சிலை வெம்மை கூட்டல் சிலை. சுவையுண்டு சுவை கூட்டல் உண்டு. அமுதூரிய அமுது கூட்டல் ஊரிய அமுதூரிய. மெல்லிதழ் மென்மை கூட்டல் இதழ். உங்களுக்காக கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு 600க்கு மேற்பட்ட பிரித்தலுதுக ஒரே டேக்ல நீங்க ஃபுல்லா வீடியோ பத்தினா தெரியும். ஒரே மூச்சுல வரிசையா சொல்லிக்கிட்டு வரோம். அப்ப எந்த அளவுக்கு நம்ம எஃபர்ட் போட்டுருக்கோம் அப்படின்றத நீங்க பாத்துக்கலாம். ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஒரே டேக் தான். இது வரைக்கும் கட் பண்ணி எடிட் பண்ணிலாம் போடல. ஒரே டேக்ல தான் அப்படியே வரிசையா போயிட்டு இருக்கு. இந்த வீடியோ 900 பிரித்தலுதுகவுமே அப்படியே ஒரே டேக்ல தான் கொடுக்க போறேன். முழுசா நீங்க பார்த்து பயனடைந்து கொள்ளலாம். பேருந்துகளில் பயணிக்கும் பொழுது, வீட்டில் கிச்சனில் வேலையை பார்க்கக்கூடிய பெண்கள் நீங்கள் பாட்டில் ஹெட்செட் மாட்டிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அதனால தான் மெனக்கெட்டு 950 சொல்லும் பொருளும் ஒரே டேக்கில் ஒரே வீடியோவில் கொடுக்குறோம் சரிங்களா. ஓகே, அடுத்து பாருங்க. அமுதூரிய அமுது கூட்டல் ஊரிய. மெல்லிதழ் மென்மை கூட்டல் இதழ் மெல்லிதழ். நுண்துளி நுண் கூட்டல் துளி. செங்கீரை செம்மை கூட்டல் கீரை. சித்தரெல்லாம் சித்தர் கூட்டல் எல்லாம். நிலத்தலைவர் நிலம் கூட்டல் தலைவர். அருந்தவங்கள் அருமை கூட்டல் தவங்கள். நாங்களதை நாங்களதை நாங்கள் கூட்டல் அதை நாங்களதை அப்படின்னு பிரிக்கணும். ஈனம் உள்ள ஈனம் கூட்டல் உள்ள. எம்மை அங்கே எம்மை கூட்டல் அங்கே சேர்த்திருக்கணும். எம்மை அங்கே அப்படின்னு அப்படி பிரித்து எழுதணும். எம்மை கூட்டல் அங்கே. எழிற்றமிழ் எழில் கூட்டல் தமிழ். எழில் அப்படின்னா அழகுன்னு எடுத்தணும். எழில் கூட்டல் தமிழ் அப்படின்னு பிரிக்கணும். கீர்த்தி எய்தி கீர்த்தி கூட்டல் எய்தி. அடுத்தது கைத்திறம் கை கூட்டல் திறம். பெருந்தமிழ் பெருமை கூட்டல் தமிழ். மெய்த்திறம் மெய் கூட்டல் திறம். காகிதப்பூ காகிதம் கூட்டல் பூ.
மொழிக்குறள், மொழி கூட்டல் குறள் மொழிக்குறள். அடுத்தது புல் அடிமை, புல் கூட்டல் அடிமை, செங்கதிர், செம்மை கூட்டல் கதிர் செங்கதிர். சோளக்கொள்ளை, சோளம் கூட்டல் கொள்ளை சோளக்கொள்ளை. அடுத்தது நீரூற்று, நீர் கூட்டல் ஊற்று. அகல தொட்டி, அகலம் கூட்டல் தொட்டி. துன்பமில்லை, துன்பம் கூட்டல் இல்லை. உலகனைத்தும், உலகம் கூட்டல் அனைத்தும். அடுத்து பாருங்க, பிணி அறிவோம், பிணி கூட்டல் அறிவோம். வெண்குளை, வெண்மை கூட்டல் குளை. அடுத்தது முது சுருதி, முது சுருதி. அதை எப்படி பிரிக்கணும்? முதுமை கூட்டல் சுருதி முது சுருதி. அடுத்து பாருங்க, பொழி பொருளை, சாரி மொழி பொருளை, மொழி கூட்டல் பொருளை மொழி பொருளை. எப்படி பிரிக்கணும்? மொழி பொருளை மொழி கூட்டல் பொருளை. அடுத்து பாருங்க, 12ஆம் வகுப்பு பழைய புத்தகம் வந்துட்டோம். அடுத்தது சேரியாயின், சேரி கூட்டல் ஆயின். அடுத்தது நாவை அசைத்த, நாவை கூட்டல் அசைத்த. கையினாலுரை காலம் இருந்திட பைய நாவை அசைத்த மொழி தமிழ் மொழி, பள்ளியகாரமணி கந்தசாமி புலவருடைய பாடல் அது. அடுத்தது பலவென்று, பல கூட்டல் என்று. ஒன்றே எண்ணின், ஒன்றே கூட்டல் எண்ணின். நீ அதை, நீ கூட்டல் அதை. கருத்தோடு இசைத்த, கருத்தோடு கூட்டல் இசைத்த. களிற்று யானை, களிறு கூட்டல் யானை. செலவழித்தான், செலவு கூட்டல் அழித்தான். கோட்டன்ன, கோடு கூட்டல் அன்ன. இது முன்னாடி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். கலிங்கம் என அழைக்கப்படுறது எந்த ஊர் அப்படின்னு கேட்டிருந்தேன். தற்போதைய ஒடிசா தான் கலிங்கம். சரியா? அடுத்து பாருங்க, ஆற்றுக்கரை. ஆற்றுக்கரை எப்படி சார் பிரிக்கணும் அப்படின்னா, ஆறு கூட்டல் கரை ஆற்றுக்கரை. முரட்டு காளை, முரடு கூட்டல் காளை முரட்டு காளை. களிற்று மறுப்பு, களிறு கூட்டல் மறுப்பு. இளமை பருவம், இளமை கூட்டல் பருவம். வண்ண பிறமொழி, வண்ணம் கூட்டல் பிறமொழி. முதுமரம், முதுமை கூட்டல் மரம். பை நினம், பசுமை கூட்டல் நினம். பை நினம், பசுமை கூட்டல் நினம். பச்சூன், பசுமை கூட்டல் ஊன் அப்படின்னு பிரிக்கணும். வெஞ்சினம், வெம்மை கூட்டல் சினம். பெருங்களிறு, பெருமை கூட்டல் களிறு. ஓம்பு மின், ஓம்பு கூட்டல் மின். கயன் முள், கயல் கூட்டல் முள். கயன் முள் எப்படி பிரிக்கணும்? கயல் கூட்டல் முள், கயல்னா மீன். அடுத்து பாருங்க, கூறும்படை, கூர்மை கூட்டல் படை கூறும்படை. கடுந்திரல், கடுமை கூட்டல் திரள். தமிழ் அன்னை, தமிழ் கூட்டல் அன்னை. முள்ளிலை, முள் கூட்டல் இலை. மரம் கூட்டல் இலை மரவிலை. தினம், தினம், தினம் கூட்டல் தினம். இனமணி, இனம் கூட்டல் மணி. முள் கூட்டல் நன்று, முன்னன்று ஏற்கனவே பார்த்தோம். மானுளை, மான் கூட்டல் உளை அப்படின்னு பிரிக்கணும். சின்னாள், அதை எப்படி பிரிக்கணும்? சின் கூட்டல் நாள் அப்படின்னு பிரிக்க கூடாது. சின்மை கூட்டல் நாள் அப்படின்னு பிரிக்க கூடாது. சில கூட்டல் நாள், அதுதான் சின்னாள் அப்படின்னு பிரிக்க வேண்டும். யாருமில்லை, யாரும் கூட்டல் இல்லை. யானவன், யான் கூட்டல் அவன். குறுகும் உண்டு, குறுகும் கூட்டல் உண்டு. அன்புடை, அன்பு கூட்டல் உடை. மாசற்றார், மாசு கூட்டல் அற்றார். நிறையுடைமை, நிறை கூட்டல் உடைமை. விழுமந்தரும், விழுமம் கூட்டல் தரும். நன்றன்று, நன்று கூட்டல் நன்று. என் பொருள், எட்டு கூட்டல் பொருள். ஏற்கனவே பார்த்தோமா? என் பேராயம், எட்டு கூட்டல் பேராயம், அதேதான். அடுத்தது வீரெய்தி, வீறு கூட்டல் எய்தி. அரண் அல்ல, அரண் கூட்டல் அல்ல. அறிவில்லார், அறிவு கூட்டல் இல்லார். பெருந்தேர், பெருமை கூட்டல் தேர். விருந்தொராள், விருந்து கூட்டல் ஒராள். வினைத்திப்பம், வினை கூட்டல் திப்பம். வளைத்தோழி, வளை கூட்டல் தோழி. கார்ச்சிலம்பு, கால் கூட்டல் சிலம்பு. பெருந்தெய்வம், பெருமை கூட்டல் தெய்வம். சிலம்பொன்று, சிலம்பு கூட்டல் ஒன்று. நல்லுரை, நன்மை கூட்டல் உரை. பூங்கொடியால், பூ கூட்டல் கொடியால். கையேந்தி, கை கூட்டல் ஏந்தி. செங்கோல், செம்மை கூட்டல் கோல் செங்கோல். அழுதேங்கி, அழுது கூட்டல் ஏங்கி அழுதேங்கி. நிறையுடை, நிறை கூட்டல் உடை. மதிக்குடை, மதி கூட்டல் குடை. மரவேல், மரம் கூட்டல் வேல் மரவேல். பத்தினி பெண்டிர், பத்தினி கூட்டல் பெண்டிர். அடுத்து பாருங்க, பொற்கொடி, பொன் கூட்டல் கொடி பொற்கொடி. செம்பொன், செம்மை கூட்டல் பொன் செம்பொன். இற்பிறப்பு, இல் கூட்டல் பிறப்பு, இல் அப்படின்னு போடணும். நின் அருள், நின் கூட்டல் அருள். இரும்பொறை, இருமை கூட்டல் பொறை. வண்டுரை, வண்டு கூட்டல் உரை. ஆ இடை, ஆ கூட்டல் இடை. தடந்தோள், தடம் கூட்டல் தோல் அப்படின்னு பிரிக்க வேண்டும். மணி கழுத்து, மணி கூட்டல் கழுத்து. முறிவர, முறிவு கூட்டல் அற. ஆறுயிர், அருமை கூட்டல் உயிர். மழை கண்ணீர், மழை கூட்டல் கண்ணீர். வருத்தப்பாடு, வருத்தம் கூட்டல் பாடு. திருவுளம், திரு கூட்டல் உளம். மணி காசு, மணி கூட்டல் காசு. நன்னூல், நன்மை கூட்டல் நூல். கருமுகில், கருமை கூட்டல் முகில்.
நெடுங்குவடு நெடுமை கூட்டல் குவடு, வெஞ்சுடர் வெம்மை கூட்டல் சுடர், செருக்கு எழ செருக்கு கூட்டல் எழ, செருக்கெழ செருக்கு கூட்டல் எழ, அரைந்தற்று அரைந்தரைந்து அப்படின்னு பிரிக்கணும். அரைந்தரைந்து எப்படி பிரிக்கணும்? அரைந்து கூட்டல் அரைந்து, அரைந்தரைந்து. பேரிடி எப்படி சார் பிரிக்கணும்? பெருமை கூட்டல் இடி, பேரிடி. விண்ணிடி விண் கூட்டல் இடி, விண்ணிடி. இருஞ்சிரம் இருமை கூட்டல் சிரம், இருஞ்சிரம். அடுத்தது தீ தாவும் தீ கூட்டல் தாவும், தீத்தாவும். கண்ணுடையார் கண் கூட்டல் உடையார். பெண் அரசு பெண் கூட்டல் அரசு. திணை அளவு திணை கூட்டல் அளவு. செத்தொழியும் செத்து கூட்டல் ஒளியும். அடுத்தது கற்கோடி கல் கூட்டல் கோடி, கற்கோடி. மதி எறிந்து மதி கூட்டல் எரிந்து. பேரிஞ்சி பெருமை கூட்டல் இஞ்சி, இஞ்சி என்பது மதில் என்பதை குறிக்கும். அடுத்தது விளக்கேற்றி விளக்கு கூட்டல் ஏற்றி. பெருந்தெய்வம் பெருமை கூட்டல் தெய்வம். தென்கரை தெற்கு கூட்டல் கரை, தென்கரை. அடுத்து பாருங்க, வெறித்தனமான ஒரு ரிவிஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரியா? அடுத்து செழும்பொன் செழுமை கூட்டல் பொன். பெரும்பூதம் பெருமை கூட்டல் பூதம். நீங்க ஹெட்செட் மாட்டிக்கிட்டு ஒரு மணி நேரம் ஃபுல்லா கேட்டீங்கன்னா எல்லாமே முடிஞ்சு. அடுத்தது கருஞ்சிகரம் கருமை கூட்டல் சிகரம். இருட்கடல் இருட்கடல் இருள் கூட்டல் கடல் தான் இருட்கடல். அடுத்தது ஒன்றென்ப ஒன்று கூட்டல் என்ப. எண்ணமெல்லாம் எண்ணம் கூட்டல் எல்லாம், எண்ணமெல்லாம். தமிழில் இலா தமிழில் கூட்டல் இலா, அதான் தமிழில் இலா அப்படின்னு சேர்க்கணும். பிரித்தடுக்கி ஒரு தடவை டிஎன்பிஎஸ்சில கேட்டாங்க, பிரித்து எழுதுக என்பதை பிரித்து எழுதுக அப்படின்னே கேட்டிருந்தாங்க. பிரித்து கூட்டல் எழுதுக அதான் ஆன்சர். அப்படியே ஒரு கொஸ்டினே வந்துருச்சு. அது மாதிரி பிரித்தடுக்கி பிரித்து கூட்டல் அடுக்கி. பல்கலைகள் அப்படின்னா பல கூட்டல் கலைகள், பல்கலைகள். அடுத்தது முன் அரண் முன் கூட்டல் அரண். அடுத்தது கொத்து பூ கொத்து கூட்டல் பூ. அடுத்து வரகரிசி வரகு கூட்டல் அரிசி, வரகரிசி. மரப்பட்டை மரம் கூட்டல் பட்டை. அழிவேற்று அழிவு கூட்டல் ஏற்று. கருங்கல் கருமை கூட்டல் கல். உனக்கில்லை உனக்கு கூட்டல் இல்லை. கரையேற கரை கூட்டல் ஏற. பம்பரமாகி பம்பரம் கூட்டல் ஆகி. அடுத்தது இவர்களிடம் இவர்கள் கூட்டல் இடம். தீக்குச்சி தீ கூட்டல் குச்சி. வானாளும் வான் கூட்டல் ஆளும். தற்சூழ தன் கூட்டல் சூழ. மண்ணரசு மண் கூட்டல் அரசு. சொற்பதம் சொல் கூட்டல் பதம். இருள் இருள் அறுத்திடும் இருள் கூட்டல் அறுத்திடும். பூஞ்சோலை பூ கூட்டல் சோலை, பூஞ்சோலை. தன்னுயிர் தன் கூட்டல் உயிர், தன்னுயிர். கரும்பலகை கடும்பகை கடும்பகை. கடுமை கூட்டல் பகை. கரும்பலகை சொன்னோமே அதை நோட் பிடிச்சுக்கோங்க. கருமை கூட்டல் பலகை, கரும்பலகை. அடுத்தது பரித்தியாகம் பரி கூட்டல் தியாகம். திருந்தவை திருந்து கூட்டல் அவை. முக்குடை மூன்று கூட்டல் குடை. அஞ்சிலோதி இது டிஎன்பிஎஸ்சில கேட்ட, இந்த ரெண்டுமே அடுத்து வருது டிஎன்பிஎஸ்சில கேட்ட கேள்வி. அஞ்சிலோதி அம் கூட்டல் சில கூட்டல் ஓதி அப்படின்னு பொருள். அம் கூட்டல் சில கூட்டல் ஓதி, அஞ்சிலோதி அப்படின்னு பிரிக்கணும். அஞ்சிலோதி எப்படி பிரிக்கணும்? அம் கூட்டல் சில கூட்டல் ஓதின்னு பிரிக்கணும். அடுத்து பாருங்க, ஊன் பொதிய விழா. இதுவும் டிஎன்பிஎஸ்சில கேட்ட கேள்வி. ஊன் கூட்டல் பொதி கூட்டல் அவ்ளா அப்படின்னு பிரிக்கணும். ஐங்குறு நூறு ஐந்து கூட்டல் குறுமை கூட்டல் நூறு, ஐங்குறு நூறு. அடுத்து பாருங்க, இல்லார் கொன்றியும் இல்லாருக்கு கூட்டல் ஒன்று கூட்டல் ஈயும். அடுத்தது கொங்கலர்தார் கொங்கு கூட்டல் அலர் கூட்டல் தார் அப்படின்னு பிரிக்கணும். வெண்குடை வெண்மை கூட்டல் குடை. அங்கன் அம் கூட்டல் கண். அங்கை அகம் கூட்டல் கை அப்படின்னு பிரிக்கணும். அடுத்து பாருங்க, உலகளித்தலான் உலகு கூட்டல் அளித்தலான். பொற்கோட்டு மேரு இதை எப்படி பிரிக்கணும் பாருங்க. பொன் கூட்டல் கோடு கூட்டல் மேரு. அவன் அலி அவன் கூட்டல் அலி. பழங்குடி பழமை கூட்டல் குடி. பக்காவா கொடுத்துட்டோம். 950க்கு மேற்பட்ட தகவல்கள் ஒரே வீடியோல, அது ஒரே டேக்ல வெற்றிகரமா, எந்த எடிட் கிடையாது, ஒட்டி எனச்சி எதுவுமே கிடையாது, ஒரே வீடியோல வெற்றிகரமா கொடுத்துருக்குறோம். மிகப்பெரிய ஒரு முயற்சி. நீங்க செய்ய வேண்டியது ஒரு சப்ஸ்கிரைப், அவ்வளவுதான். சரியா? புத்தகம் வேணும்ன்றவங்க புத்தகம் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. சரியா? இந்த நம்பருக்கு கால் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டில் எங்க இருந்தாலும் அனுப்பி வச்சிருவோம். பொதுவரு பொதுமை கூட்டல் அரு. வன்கை வன்மை கூட்டல் கை, வன்கை. தீதிலா தீது கூட்டல் இலா. ஈரார் ஆண்டு 2 கூட்டல் 6 கூட்டல் ஆண்டு, ஈரார் ஆண்டு. அடுத்தது போதிலார், இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். போது கூட்டல் இல் கூட்டல் ஆர். வடிவென்றும் வடிவு கூட்டல் என்றும். பெருங்குணம் பெருமை கூட்டல் குணம். பிறருக்கு ஆர்த்து பிறருக்கு கூட்டல் ஆர்த்து. ஈரெட்டாண்டு 2 கூட்டல் 8 கூட்டல் ஆண்டு, ஈரெட்டாண்டு.
அடுத்தது செவ்வேல், செம்மை கூட்டல் வேல், இந்த இல்லு வரணும், செவ்வேல். அடுத்தது கொண்டேத்தும், கொண்டு கூட்டல் ஏத்தும். கேடனவு, கேடு கூட்டல் அனவு. அருட்திறம், அருள் கூட்டல் திறம். புன்மனத்தார், புன்மை கூட்டல் மனத்தார். வல்லுருக்கின், வன்மை கூட்டல் உருக்கு கூட்டல் இன். வல்லுருக்கின் எப்படி பிரிக்கணும்? வன்மை கூட்டல் உருக்கு கூட்டல் இன் அப்படின்னு பிரிக்க வேண்டும். அடுத்தது கொடுமணல், கொடுமை கூட்டல் மனம், கொடுமணம், கொடுமை கூட்டல் மனம். அடுத்தது ஓர்ந்தொடுக்கும், ஓர்ந்து கூட்டல் ஒடுக்கும். இந்த மாதிரி கேள்வி கேட்கிறப்போ நல்லா பார்க்கணும். ஓர்ந்தொடுக்கும் பிரித்தெழுதுன்னு கொடுத்துரும். ஓர்ந்து கூட்டல் எடுக்கும் கூட ஆப்ஷன் ஏல இருக்கும், நம்ம டக்குன்னு அதை போட்டக்கூடாது. ஓர்ந்து கூட்டல் ஒடுங்கும், சாரி ஓர்ந்தொடுங்கும், அதை எப்படி பிரிக்கணும்? ஓர்ந்து கூட்டல் ஒடுங்கும், அப்படிதான் பிரிக்க வேண்டும். அடுத்தது இயைந்துளைந்தும், இயைந்து கூட்டல் உழைந்தும். அடுத்தது நமக்கு இது, நமக்கு கூட்டல் ஈது. மற்றிதனை, மற்று கூட்டல் இதனை. வன்னெஞ்சோய், வன்மை கூட்டல் நெஞ்சு கூட்டல் ஓய் அல்லது ஆய் அப்படின்னு பிரிக்கலாம். அடுத்தது பாருங்க, மாசு அணுகா, மாசு கூட்டல் அணுகா. நற்றவன், நன்மை கூட்டல் தவன். நான் முழுதும், நாள் கூட்டல் முழுதும். முறி முயற்றி, இதெல்லாம் 2003 சிலபஸ், 2005 சிலபஸ் புக்ல எடுத்தது. அதாவது மரம் உயற்றி, மரம் கூட்டல் உயற்றி அப்படின்னு பிரிக்கணும். இதெல்லாம் தரமான பாயிண்ட். அடுத்து பாருங்க, அன்மொழி தொகை, அல் கூட்டல் மொழி கூட்டல் தொகை. சரிங்களா? இது மாதிரி வெற்றிகரமாக 900க்கும் மேற்பட்ட பிரித்தெழுதுக ஒரே வீடியோல கொடுத்துருக்கிறோம். ஒரு தரமான ஒரு முயற்சி. இதுவரைக்கும் முழுமையா பார்த்தமைக்கு நன்றி. சரிங்களா? தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்தடுத்த வீடியோல சந்திப்போம். எந்த வேறு